வேணும்னே வந்து கல்யாணம் பண்ணல சார். இவங்க விரும்பி கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? என்ன எதுக்காக கொடுமைப்படுத்தணும்? விட்டுட்டு வா, நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. கடவுள் எனக்காக கொடுத்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை எங்க கூட வச்சு பாத்துக்க முடியல. குழந்தை பிறந்த அன்னைக்கு குழந்தைய பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நெல்லுமணி போட்டு கொல்ல பார்த்தாங்க இவங்க அம்மா. அதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருந்தோம். எங்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல அந்த டைமிங்ல. மாற்றுத்திறனாளி மனைவிய சுமந்து வந்த கணவர் எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க, உயிர் பயத்தோட இருக்கும்னு கண்ணீர் மல்க மனு. கலங்க வைக்கும் காதல் கதை. திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன் அப்படின்ற இளைஞர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்து அருளி அப்படின்ற மாற்றுத்திறனாளி பெண்ண காலேஜ் படிக்கும் போது இருந்தே காதலிச்சுட்டு வந்திருக்காரு. 8 வருஷமா காதலிச்சு அதுக்கப்புறமா 2 பேரோட வீட்டுடைய எதிர்ப்பையும் மீறி 2017ஆம் ஆண்டு கோவில்ல வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவருடைய குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா முத்து அருளியுடைய குடும்பத்துல இருந்து பணம் மற்றும் நகைகள் வாங்கணும் அப்படின்னு வரதட்சணை கேட்டு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு கூறப்படுது. நான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணேன், என்னாலலாம் அப்படி பணம் கேட்க முடியாதுன்னு சிவசுப்பிரமணியன் அவர்கள் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைய கூட கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்னு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காரு. இவருக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.